நால்வர் பொற்றாள்
உரித்தனன் உலகம் உய்ய அப்ப அருவநிலையிலே இருந்த அந்த பெருமான் எங்களை போன்ற அடியவர்கள் எல்லாம் கண்ணினாலே கண்டு வழிபாடு செய்யவும் தொண்டுகள் ஆற்றவும் பக்தியை மேலிடவும் உருவமாக எடுத்துக்கொண்டு 6 முகமும் 12 கரங்களோடு ஒரே ஒரு முருகனால் அவதாரம் பண்ணினார். 6 முருகன் அல்ல, ஒரு முருகன் தான். ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே ஒலித்தனன். ஏனென்றால் இந்த உலகம் வெளி வருவதற்காக அத்தகைய சிவபெரும்பொருளை உயர்ந்த சமயமாக கொண்டது சைவ சமயம். இந்த சைவ சமயத்திலே பிறந்தவர்கள் ஒரு வகையிலே மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் ஒரு உண்மை சமயத்திலே வந்து பிறந்திருக்கிறோம். ஆதியும் அந்தமில்லாத அனாதி சமயத்திலே வந்து பிறந்திருக்கிறோம். மேலால் நமக்கு இவ்வளவு வாழ்க்கையையும் முத்தியையும் தருகின்ற கொள்கை சமயமுடைய சமயத்திலே வந்து பிறந்திருக்கிறோம். மற்ற சமயங்கள் எல்லாம் இடையிட்டு ஒருவராக தோற்றுவிக்கப்பட்டிருப்பார். அந்த சமயங்களுக்கு இருக்கிற கொள்கைகள் அத்தனையும் சைவ சமயம் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எங்களுடைய சமயத்திலே இருந்து பல உண்மைகளை பல கொள்கைகளை வேற்று சமயத்தவர்கள் கடலெடுத்து தாங்கள் தங்களுடைய சமயத்திலே கடைபிடிக்கிறார்கள். நான் நேற்று கூட சொன்னேன், இன்னைக்கு பௌத்த சமயத்தை பார்த்தீர்களானால் எங்களுடைய சமயத்து கடவுளர்களே அவர்கள் எல்லாரும் கும்பிடுகிறார்கள். முருகப்பெருமான், நான் நினைக்கிறேன் நாங்கள் பக்தியோடு கும்பிடுவதை காட்டிலும் சிங்களவர்கள் முருகனை மிக பக்தியாக கும்பிடுகிறார். 14 ஆண்டுல ஒரு தடவை கதிர்காமம் போய் கும்பிடாத சிங்களவர்கள் கிடையாது. எப்படி போவார்? ஒரு தடவை நல்லூருக்கு வந்து வழிபடாத சிங்களவர்களை நாங்கள் காண முடியாது. நிச்சயமாக எப்பவோ ஒரு நாளாவது வந்து கும்பிட வேண்டும். எங்களுடைய ஆட்கள் முன்னோர்கள் இருந்தார்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற காலத்திலே முருகப்பெருமானுடைய நாமங்களை தங்களுடைய பிள்ளைக்கு சூட்டினார். கந்தசாமி, வீராயுதம், சரவணபவன், முத்துக்குமாரு, இப்படி எல்லாம் கந்தையா, வேலையா, இப்படி எல்லாம் பெயர் வைத்தார். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கந்தனுடைய பெயர் இருக்கிறதா, முருகனுடைய பெயர் இருக்கிறதா? இறைவனுடைய நாமத்தை நாங்கள் சொன்னால் அது ஒரு வழிபாடு. ஆகவே தங்களுடைய பிள்ளைகளுக்கு இறைவனுடைய நாமத்தை சூட்டினார்கள். தெய்வானை பிள்ளை, வள்ளி பிள்ளை, ஸ்ரீவள்ளி என்று பெயர் இருக்கிறது. என்னுடைய மாமன் ஸ்ரீவள்ளி. அவ ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு எங்களிடத்திலே இந்த பண்பாடு இல்லை. இப்ப இருக்கிற பெயர்கள் பார்க்க சில நேரம் வாயினால கூப்பிட முடியாத பெயராயிருக்கு. சில நேரம் அந்த பெயருக்கு அர்த்தம் தெரியாது. அங்க இடத்துல ஒரு குழந்தை பிறக்க முதலே பெயர் வைப்பதை பற்றி சிந்தித்தார். எல்லாம் பெயர் வைக்கிற முந்தின காலத்துல பெயர் வைப்பதென்றால் மூத்தவர்கள் பெயர் வைப்பார். பெரியவர்கள் போய் பஞ்சாங்கத்திலே பார்ப்பார்கள். இன்ன நட்சத்திரத்திலே பிறந்த பிள்ளைக்கு இன்ன எழுத்திலே பெயரை தொடங்க வேண்டும். பஞ்சாங்கத்திலே இருக்கிறது கிடையா? 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு புத்தகத்திலே பஞ்சாங்கம் என்ற பாடத்தை படிக்க வேண்டும். அதனுடைய சிறப்பை அறிய வேண்டும் என்று இன்னைக்கு பாடத்திட்டத்திலே கொண்டு வந்து நாங்கள் ஊத்தி இருக்கிறோம். ஒரு நட்சத்திரத்திலே பிறந்த பிள்ளைக்கு அந்தந்த எழுத்திலே பெயர் வைத்தால் அது மிக பொருத்தம். சில பேருக்கு பொருத்தம் இல்லைப்பா. சில பேருக்கு சில பேர் நல்ல பொருத்தமாக இருக்கு. புவனகுமார் என்று பெயர் வச்சிருக்கிறார்கள். இந்த புவனத்திற்கு அவர்கள் வழிகாட்டியாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பெயரிலே அர்த்தம் இருக்கிறது. இது இளம் பிள்ளைகள் தாயினுடைய தங்கச்சிமார் பெயரை பற்றி சிந்திச்சார். என்னடி பெயர் வைப்பார்? டியூஷனுக்கு போய்க்க கலைக்கிறார் பெயர் வைக்கிறவர். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ தெரியாது. நீ இப்ப பெயர் வைக்க போறியா? பிறந்த பிள்ளைப்பா இல்லைங்க. ஆம்பளை பிள்ளை வந்தா என்ன பெயர் வைப்போம், பொம்பளை பிள்ளை வந்தா என்ன பெயர் வைப்போம் என்று
அவன் கிடத்தலை பக்கமா போல எப்படியாவது அவனை கூப்பிட வேண்டும். முடியல, லூசா லூசா இங்க வா. என்ன அர்த்தத்தில் பெயர் போதும். நல்ல சிந்தனையை நாங்கள் எண்ணினோமையானால் அது நன்மையை நமக்கு தரும். வாழ்க்கையில உயர்ந்த சிந்தனை நமக்கு வேண்டும். திண்ணியனல் நஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும், எண்ணியம் நல்லதை எண்ண வேண்டும், எண்ணியது முடிதல் வேண்டும் என்று அந்த காலத்தில் சொன்னார். வாழ்க்கையில உயர வேண்டும் என்கின்ற எண்ணம் முதல்ல நமக்கு இருக்க வேண்டும். வள்ளுவர் சொன்னா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாங்கள் பரீட்சை எழுத வேண்டும், பரீட்சையில முதலாம் இடம் பெற வேண்டும் என்று நினைத்தார்கள் நிச்சயமா முதலாம் இடம் தான். என்ன நினைத்தா அவ்வளவுதான். இப்ப இந்த பிள்ளைக்கு லூசன் என்று பெயர் வைத்தால் லூசா போறானோ இல்லையோ? பௌத்தர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் முருகப்பெருமானுடைய பெயரை தங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் சூட்டி வருகிறார். கந்த குமர என்கின்ற நாமம் அவருடைய பெயரில் இருக்கு. அதுக்கு காரணம் என்னவென்றால் இன்னைக்கு பல பேருக்கு தெரியாது. நாங்கள் கந்த புராணத்தை எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ தெரியாது. இந்த கந்த புராணம் என்னன்னு கேட்பார்கள் தம்பிமா. முருகப்பெருமானுடைய அவதாரத்திலே இருந்து முருகப்பெருமானுடைய அத்தனை வரலாற்றையும் சொல்லுகின்ற நூலுக்கு பெயர் கந்த புராணம். கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதினார். நாங்கள் புத்தகம் எழுதினால் புத்தகத்தை அடித்து விற்கலாம், காசு உழைக்கலாம் என்றால் இன்னைக்கு நாங்கள் புத்தகம் பல பேர் எழுதுகிறோம். இப்ப கூட ஒரு புத்தகம் அச்சில இருக்குது. ஆனால் கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படி எழுதல. முருகன் பெருமான் கச்சியப்ப சிவாச்சாரியார் கட்டளை போட்டாரா? என்னுடைய வரலாறு வடமொழியிலே ஸ்காந்த புராணத்திலே இருக்கிறது. ஸ்காந்த வடமொழியில் இருக்கிற புராணம் ஸ்காந்த, தமிழ்ல இருக்கிற புராணம் கந்த புராணம். அந்த புராணத்தை தமிழிலே நீங்கள் பாட வேண்டும் என்று கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய குருக்கள் காஞ்சி குமரகோட்டத்து முருகப்பெருமானுக்கு பூஜை செய்கிற குருக்கள். இது வரைக்கும் ஒரு 10 கேள்வி இன்றைக்கு வந்துட்டு நீங்களாம் பாஸ் பிரதமர் இருக்கிறார்கள் தானே கேள்வி. இது எந்த புத்தகத்தில் படிக்க போறீங்க? உங்களோட மற்றவைக்கு சொல்லுங்க. 10 கேட்க. அப்ப காஞ்சி குமரகோட்டத்துக்கு பூஜை இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் முருகன் கட்டளை இட்டார். கச்சியப்ப சிவாச்சாரியார் வடமொழி கந்த புராணத்தை படித்து தமிழிலே கந்த புராணத்தை எழுதி ஒவ்வொரு நாளும் பூஜை முடிவிலே முருகனுடைய பாதத்திலே அந்த ஏடுகளை எழுதிய ஏடுகளை வைப்பார். முருகப்பெருமான் அதை எடுத்து பார்த்து வாசித்து பிழை திருத்தி கொடுத்தார். எப்படி பிள்ளை எழுதி கொடுக்கிறது ஆசிரியர் பார்த்து சரிபட இதில் எழுத்து கிடக்கு, இந்த எழுத்து கிடக்கு, இந்த வசனம் சரியில்லை, இந்த சொல்லு சேர்க்க வேண்டும் என்றது போலே முருகப்பெருமான் குருவாக இருந்து திருத்தி கொடுத்தார். அந்த கந்த புராணம் 6 காண்டங்களை கொண்டது. முருகப்பெருமானுக்கு 6 முகம், 6 முகத்துக்கு ஏற்றபடி 12 கரம், அதை போல 6 உண்டு 18 கண். எங்களுக்கு 2 கண், உங்களுக்கு எத்தனை கண்? 3 கண். நெத்தியில ஒரு கண், சுயமானத்தில் 18 கண் இருக்கிறது. 12 உயிரிழத்துக்கள் முருகனுடைய 12 கைகளாக இருக்கிறது. 18 மையெழுத்துக்கள் முருகனுடைய 18 கண்களாக இருக்கிறது. குற்றுப்பூர்வ எழுத்து. ஆயுத எழுத்து வேறு நான் சொன்னேன். இந்த கந்த புராணத்திலே 10,346 பாட்டு, 10,346 10,346 பாட்டு. முதலாவது பாட்டுக்கு முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார். நான் மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணணும், காரை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு சூச்சை போட்டு திருப்பினா ஸ்டார்ட் அடிக்கும், அது வேறு ஓடும். அதை போல முருகப்பெருமான் திகழ சக்கர சமூகம் வந்துள்ளான்.
நிச்சயமா ஒரு கேள்வி போடணும். வள்ளி தெய்வ யானையுடன் பலபுரமாய் வீற்றிருப்பான். வள்ளிக்கு வள்ளி வலது பக்கத்திலும் தெய்வான இடப்பக்கத்திலே அந்த வள்ளி மாதாவினுடைய கத்தா என்று வடவ சிங்கள மொழியிலே கந்தனை பற்றிய காப்பியத்தை அவர்களெல்லாம் படிக்கிறார்கள். கந்தனுடைய பெருமை அறிகிறார்கள். கதிர்காம கந்தன் என்று எங்கே இருக்கிற முருகனையும் அவர்கள் போற்றி கும்பிடுவார். அப்படி போற்றப்படுகின்ற அந்த கந்த புராணம் தோன்றுவதற்கு முன்னாலே 12 திருமுறைகள் தோன்றியிருக்கிறது. வானத்திலே 12 ராசிகள் இருப்பதை நீங்கள் எல்லாரும் பார்ப்பீர்கள். ஒரு நாள் பேப்பர்ல வரும், ரேடியோக்கள் சொல்லுவார்கள் ராசி பலன், மோடத்துக்கு என்ன ராசி, இடவத்துக்கு என்ன பலன் என்றெல்லாம் சொல்லுவார். இந்த 12 ராசியிலும் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் பிறந்த நட்சத்திரம் கட்டாயம் தெரிய வேண்டும். நட்சத்திரத்தை நாங்கள் எந்த பாகத்திலே பிறந்திருக்கிறோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த 12 ராசிக்கும் 27 நட்சத்திரங்கள் இருப்பது போல 12 திருமுறைகளையும் 27 ஆசிரியர்கள் பாடியிருக்கிறார். ஆசிரியர் என்ன போல ஆசிரியர் அல்ல, அவர்கள் பெரிய அருளாளர்கள். திருஞான சம்பந்தர் ஒரு ஆசிரியர், நாவுக்கரசர் ஒரு ஆசிரியர், சுந்தர் ஒரு ஆசிரியர், மாணிக்கவாசர் ஆசிரியர், சேந்தனார், திருமாளிகைத்தேவர், திருமூலர், காரைக்கால் அம்மையார், பட்டினத்தடிகள் என்று 27 பேர் பாடிய பாடல்கள் 12 திருமுறையில் அடக்கப்பட்டிருக்கிறது. அதிலே திருவாரூரிலே இருக்கின்ற சிவபெருமானும் ஒரு திருமுறை பாடலை பாடியிருக்கிறார். சிவன் பாட்டு இருக்கு. 11ஆம் திருமுறையிலே சிவனுடைய பாடலை நாங்கள் பார்க்கிறோம். திருமுக பாசுரம், திரு ஆலவாயுடையார் திருமுக பாசுரம் என்று ஒரு பாடல். பரமகுணம் சுரம் மற்ற சமயங்களுக்கு இப்படி கிடையாது. கடவுள் பாடுகிற பாட்டை கிடையாது. ஆனால் எங்களுடைய சமயத்துக்கு இருக்கிற சிறப்பு அதை நாங்கள் கட்டாயம் அடைந்திருக்க வேண்டும், எடுத்து படித்து பார்க்க வேண்டும். திருவாலவாயுடைய திருமுக பாசுரம் 11ஆம் திருமுறையிலே இருக்கிறது. இந்த திருமுறைகளிலே முதல் 7 திருமுறைகள் தேவாரம் என்று சொல்லப்படும். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், நாவுக்கரசர் ஆகிய 3 பேரும் படித்த பாடல்களுக்கு பெயர் தேவாரம். மாணிக்கவாசர் 2 படித்தார்கள். ஒன்று தேவார திருவாசகம், மற்றொன்று திரு கோவையா. இந்த திருவாசகத்திலே 51 பகுதிகள் நான் சொன்னேன். சிவபுராணம் தொடக்கம் அச்சோப்பதிக முதலாக 51 பகுதிகள், 656 பாட்டு. 8ஆம் திருமுறையில் அதோட 400 பாட்டு திருக்கோவையா. 9ஆம் திருமுறையிலே 9 பேர் பாடிய திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் இருக்கிறது. இசைப்பா என்றால் இசையோடு கூடிய பாடல் என்பது அதற்கு பெயர். அருமையான பாடல் இருக்கு பாருங்க. அந்த வாழ்க்கையில் இருக்கிற வேதனையை இறைவனிடத்தை சொல்லி சொல்லி முறையிட்டு அருள் கேட்பதற்குரிய பாடல் இருக்கு. அந்த பாடல்களை நாங்கள் எல்லாரும் பாடி கும்பிட வேண்டும். திருமுறை என்பது நாங்கள் எல்லாரும் பாடுவதற்குரியது. கடையவனேனை கருணையினான் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே வெட்டுடுதி கண்டாயே விரல் வெங்கையின் தோள் உடையவனே மன்னும் புத்தர கோஷ மங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் நம்பிதான் என்னை தாங்கிக் கொள்ளே. பெருமானே, நான் இப்போ
அடைக்கலமாக தடுத்தாயானால் என்னுடைய அழுக்கெல்லாம் போய்விடும். வழங்குகின்றாக்கி உன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விளங்குகின்றேன் விக்கிறேன். நீ அருளாரமுதத்தை கொடுக்கிற எம்பெருமான் வீதியுலா வருகிற காலத்துல எல்லாருக்கும் அருளாரமுதத்தை கொடுக்கிறார். ஆனா இத்தனை பேர் நாங்கள் அதை வாங்குவதற்கு தயாரா இருக்கிறோம். கோயிலுக்கு வந்தாத்தானே வாங்கலாம். கோயிலுக்கு வந்தவருக்கு தான் பிரசாதம் கிடைக்கும். கோயிலுக்கு வந்தவர்தான் கடவுளை கண்ணாலே பார்ப்பார்கள். விட்டு இருக்கிறதே கிடைக்குமா? ஆகவே என்ன சொல்லுகிறார்? அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். பெருமானே, அதை எடுத்து நான் விழுங்குகிறேனப்பா. ஆனால் இந்த வினைப்பயன் விடுவதில்லை, விக்கிட்டு கொண்டேன். விக்கிறேன் வினையேன் விதியின்மையால் தலம் கரும் தனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக்கொள்ளாய். எனக்கு தேர் வேண்டாமப்பா. சாதாரணமா பச்சை தண்ணி தந்தா போதும். தலம் கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக்கொள்ளாய். அலங்குகிறேனுடையாய் அடியேனும் அடைக்கலமே. அருமையான பாட்டு. இந்த ஒரு பாட்டு சொல்லுவார் மணிவாசக பெருமான். நாங்கள் எல்லாரும் பெருமானிடத்துல வேண்டாம், பெருமானே நீதானப்பா இந்த வெள்ளி மண்ணிலே இருந்து விண்களை எங்கும் பறந்திருக்கிறார். முருகப்பெருமான் சூரபன்மனுக்கு முன்னாலே ஒரு முறை தன்னுடைய திருப்பெரு வடிவத்தை காட்டினார். நாங்கள் பார்க்கிற முருகப்பெருமான் 2 அடி 3 அடி உயரமா இருக்கு. நிலத்திலே இருந்து வானம் வரைக்கும் உயர்ந்த மிகப்பெரிய ஒரு திருப்பெரு வடிவத்தை சூரன் கண்டார். எங்களால் முடியுமா? இறுதியும் முதலுமில்லாய் இப்பெரு வடிவம் தன்னை கரைவிடமுடலும் சூரன் கண்டு விம்மிரத்தில் நிற்ப. கச்சியப்பர் சொல்லுவார், பெரிய வடிவத்தை இந்த நஞ்சுடைய சூரன் பார்க்கிறாராம். சூரன் உடம்பே நஞ்சுதான். சில பேரை பார்த்து இவர் ஒரு நஞ்சன் என்று நாங்கள் சொல்லுவோம். உண்மையில் நஞ்சன் தான். நாங்கள் பாடசாலைக்கு போயிருந்தீங்களா கேட்க வேண்டும். 3 பெரிய விரல் வச்சு வெள்ள பேப்பர் ஒட்டி முதலாவது விரல் எழுதுகிறாக்கு இதுக்கு பல்லிலே விஷம். பல்லில் யாருக்கு விஷம் இருக்கும்? சில பிள்ளைகள் கடிச்சா சொல்லுவாடே பல்லு பட்டா கூடாது, நாய் கடிச்சா சொல்லுவோம். ஆனால் பல்லில விஷம் இருப்பது பாம்புக்கு. அது கொல்லாமல் சாப்பிடும். பல்லிலே விஷம் உள்ளே வாழ்ந்தால் ஒரு பாம்பு படப்படுத்து கொண்டிருக்கும். 2வது விரலில் எழுதி கிடக்குது இதுக்கு வாலிலே விஷம். வாலில் யாருக்கு விஷம் இருக்கும் சொல்லுங்களா? படிக்க இந்த கொடுக்கட்டுக்கு பாருங்க, பின்னால் தூக்கி கொத்தும். அது 2-3 வகை இருக்கு. பூரான்னு சொல்ற வெள்ளையா நண்டு பக்காரியா, அது கொடுக்கிறதுக்கு முன்னாலே படிச்சு கொண்டு பின்னால கொத்தும். கட்டி பார்த்தா பெரிய ஒரு கொடுக்கல் இருக்கு. இந்த 3வது விரல் எழுதிக்கிறாங்க இதுக்கு உடம்பெல்லாம் விஷம். உடம்பெல்லாம் யாருக்கு விஷம்? கட்டி பார்த்தா அந்த உள்ளுக்கு உள்ள இல்லை, ஒரு உயிரும் இல்லை. பார்க்கிறவர் உள்ளே தெரிகிறார். ஒரு கண்ணாடி வச்சுக்கிறார். அப்ப யாருக்கு உடம்பெல்லாம் விஷம்? மனிதனுக்கு உடம்பெல்லாம் விஷம். பல்லில விஷம் இருக்கு, சொல்லில விஷம் இருக்கு, பார்வையில விஷம் இருக்கு. சில பேர் பார்த்தா மயங்கி போகணும். இந்த சூழலுக்கு உடம்பெல்லாம் விஷமாம். கச்சியப்பர் சொல்லுகிறார், கரை விடமுடன் சூழன் கண்டு விம்மிரத்தில் நிற்ப அறிவரும் உணர்தல் பெற்றார் முகத்து வளர் சிறிது நல்லுணர்ச்சியாக இணையத செப்பருட்டான். சின்ன நல்ல உணர்ச்சிய முருகன் சூழலுக்கு கொடுத்து தன் திருப்பெரு வடிவத்தை காண வச்சார். இப்ப மணிவாசகர் சொல்லுகிறார், பெருமானே பாருடவண்ணாய் பரந்தரும் பரே நீதானே பார்லே இருந்து விண்வரைக்கும் வெற்றி வியாபித்திருக்கிறாய். பற்று நான் பற்றியேன் கண்டாய். எனக்கோ இந்த உலகத்திலே வரை எது பற்றுக்கிறையானே
இப்படியான திருமுறைப்பாக்கள் இன்றைக்கும் நமக்கு தேவையானதான். இந்த பாடல்களை நாங்கள் எல்லாரும் பாடி இறைவனை வழிபட்டோமே ஆனால் நமக்கு வேண்டியவற்றை அவன் செய்வான். பெரியாக்கிட்ட கேட்க கொஞ்சம் நாசுக்கா கேட்கணும். அம்மா இந்த கொண்டா ரெண்டு வீட்டை கேட்கிறவங்க பெரியாக்கிட்ட கேட்கலாம். கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் பக்குவமா அவர்களுக்கு ரெண்டு வாழ்த்து சொல்லித்தான் கேட்கணும். அதற்கேற்ற வகையை திருமுறை பாடல்கள் நமக்கு சொல்லுகிறது. இந்த திருவிசைப்பா சொன்னேனே இசையோடு கூடிய பாட்டுக்கார சொல்றார். நையாத மனத்தினை நைவிப்பான், சில பேற்ற நெஞ்சு கல்லு போல இருக்கின்றார்கள். உலகால் இடகால் என்னதான் சொன்னாலும் நான் பிடிச்ச முயலுக்கு மூட்டுதா இல்லதா பன்னெஞ்சக்கல்வன் மகரியல்னாரே கல் நெஞ்சு ஒடுக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட கல் நெஞ்சை ஒடுக்குவார். அது சொல்லுகிறார். நையாத மனத்தினை நைவிப்பான் அகப்பெருமான் இத்தரவே ஐயானி உலா போன்ற அன்று முதல் இன்று வரை. பெருமானே, இந்த திருவிழா காலத்திலே இந்த வீதியினாலே நீ சுற்றி கொண்டு வருகிறார் உலா. திரு உலா அதான் திருவிழா. திரு உலா உலா வருகிறார், அதான் நாங்கள் திருவிழா என்று சொல்றோம். இந்த திருவிழாண்டா என்ன? சுவாமி சுத்தி வார திருவிழா, வீதி உலா, அதான் திருவிழா. மற்ற சாதாரணமாக நடக்கிற வேலைகளை திருவிழான்னு சொல்றது கிடையாது. அப்ப என்ன சொல்லுகிறார்? ஐயா நீ உலா போன்ற அன்று முதல் இன்று வரை. என்றைக்கு நீ இந்த வீதியாடு விழாக்கோ அன்றைக்கெல்லாம் நான் வந்து கும்பிட்டேன் ஐயா. தொடர்ந்து ஒவ்வொரு வேளையும் வந்து கும்பிடுகிறேன். இன்றைக்கு நான் வந்து கும்பிடுகிறேன். ஐயா நீ உலா போன்ற அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் பெருமானே, நான் கையை தலையிலே வைத்து கும்பிட்டு கண்களிலே இருந்து நீர் மல்க உன்னை பார்த்து பார்த்து இறங்கி இறங்கி வழிபடுகிறேனே. இன்றைக்கா வழிபடுறேன், நமக்கு துன்பம் வந்தவுடனே வந்து வழிபடுகிறேன். நீ என்றைக்கு உலா போன்றியோ அன்று முதல் இன்று வரை நான் வழிபடுகிறேன். கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருட்கொடை, எனக்கு அருட்கொடை செய்ய மாட்டாயா? எத்தனை நாள் கேட்கிறேன் அப்பா. பெருமானே, என்னுடைய மனக்கவலையை மாற்றி மனக்கவலையை மாற்றி என்று உன்னை கேட்கிறேனே முருகா முருகா. நான் வேற யார்கிட்ட போகுது? செய்யாயோ அருட்கொடை திரையோக்கிய சுந்தரனே. அருமையான பாட்டு பாரு. இப்படி இசையோடு கூடிய பாடல்கள் இறைவனோடு அகங்குழைந்து எங்களுடைய துன்பங்களை துயரங்களை வேதனைகளை சொல்லி முறையிட்டு நாங்கள் நல்ல பலன் பெற இறைவனுடைய திருவருள் நமக்கு கூடுவதற்கு இந்த திருமுறைகள் நமக்கு வழிகாட்டும். இந்த திருமுறைகள் அத்தனையும் சிவபெருமான் பாடச் சொல்லி கேட்ட பாடல். நாடகி ரேடியோ டிவியில டெலிபோன் எடுத்து அண்ணா இந்த படத்துல வந்து இந்த பாட்டை போடுங்க, நான் கேட்கணும், அம்மா கேட்கணும், மனைவி கேட்கணும், பிள்ளைகள் கேட்கணும், உங்களுக்கு ஆகணும், நேயர் விருப்பம் தானே கேட்கிறார்கள். எனக்கு பிடிச்ச பாட்டு போடும். இதை போல சிவபெருமான் நாயன்மார்களுக்கு சொல்லுகிறார். அந்த காலத்துல டெலிபோன் இல்லை, ஆனா இல்லாமலே சிவபெருமான் கையில என்று சொல்ல நாவுக்கரசருடைய காதுல கேட்குது, சம்பந்தருடைய காதுல கேட்குதுக்காக டெலிபோன் பண்ணும். அந்த காலத்துல ஒன்றும் கிடையாது, ஆனால் சொன்னது கேட்டது. எங்கேயோ குளக்கரையே இருந்த கொண்டு போய் பாலை கொடுத்து என்னை பாடுகிறார். நான் சமண சமயத்துல போயிருந்த நாவுக்கரசருக்கு சூழ கொடுத்து இங்க வா என்னை பாடு என்று படிச்சார். அது மட்டுமா? முதலாவது பாட்டு பாடினோட நீதான் நாவுக்கரசு ஒரு பெரிய பாட்டு
முருகப்பெருமான் போய் ஏந்தினானே, சாகிறதுக்கா நீ பிறந்தா, என்னை பாரு என்று கையில ஏந்தி நாக்கை இழுத்து நாக்கில ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை சொல்றார். எழுதினார். வழி கொடுத்தா முத்து என்று அடியெடுத்து கொடுத்தார். முருகப்பெருமான் முத்து என்று அடியெடுத்து கொடுத்த உடனே அருணகிரியார் என்ன செய்கிறார்? அருமையான திருக்குறள் பாட்டா பாருங்க, 16 வரி. முத்தை தருபத்தி திருநகையத்திற்கு சக்தி சரவண முத்து கொழுவத்தை கொழுவர இடபோதம் முட்கட்டளவுக்கு சுருளி முன்பட்டது கற்பி திருவர் முப்பத்து முகற்க தமிழரும் அடிபேண ஒருவர். பிள்ளைய கேட்டா சின்ன தேவாரமா சோதனைக்கு போடுங்க சார், பெரிய 8 வரைக்கும் பாடமா கிடைக்கும். இந்த நாங்கள் இந்த காப்போத்த சாதாரண மாணவர்களுடைய இந்த விடத்தால திருத்தினோம். பெரும்பாலான மாணவர்கள் என்ன செய்கிறார்கள்? 4 வரையில வந்த சின்ன தேவாரங்கள் எழுதியிருக்கிறார். அடுத்த கூட சொல்லிவிட்டார் பேராசிரியர், 4 வரி தேவாரங்கள் இது போடுறது கிடையாது, எல்லாம் 8 வரை சோமா படிக்க இருக்கிறார், சோமா பாதம் இருக்கிறார். 16 வரி திருக்குறள் பாருங்க, ஒரு வரியை படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. இத்தனை பேர் முத்தை தருவரி பாடமாக்குறாங்க. அந்த சந்தத்தில் இருக்கிற சிறப்புகளை இருக்கு பாருங்க, அருமையாக அதை படித்தால் முருகப்பெருமான் மனமிறங்கி நாங்கள் கேட்கிற வரங்களை தருவார். அதான் சொல்லுவார், பக்தியால் யானுனை பல காலம் பக்தியே மாதிரே புகழ் பாடி முத்தனாமாரண பெருவாழ்வின் முத்திய சேர்வதற்கு அருள்வாயே உத்தமதார சற்குணனேயா ஒப்பிலமாமணி கிரிவாசா வித்தகா ஞான சத்தினிபாதா வெற்றிவேலாயுத பெருமாளே வெற்றிவேலாயுத பெருமாளே. வித்தகா ஞானா சத்தினிபாலா வெற்றிவேலாயுத பெருமாள். முருகப்பெருமான் பெரிய வித்தகர் பார். அது மட்டுமல்ல, நான் சொன்னேன், அவன் ஞானத்துக்கு அதிபதியான கடவுள். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் முருகனை தினம் தினம் கும்பிட வேண்டும். யாம் ஓதிய கல்வியும் அம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால். நான் எதற்கு பேசுகிறேன் பாடுகிறேன் என்றால், நான் பாடைய முருகப்பெருமான் எனக்கு தந்திருக்கிறார். மாவைக்கந்தனுடைய ஆலயத்தில் சிறுவயதிலிருந்து வழிபாடு செய்ததனுடைய பயன், செல்வச்சங்களின் கந்தன் நல்லை கந்தனை தொழுக பயன் என்றும், துன்பம் வந்தால் என்ன, வேதனை வந்தால் என்ன, எங்களுடைய வாயை என்ன வரும்? முருகா என்று வரும். அந்த நாமம் தான் அந்த தந்த கல்வி. இந்த கல்வி யாம் ஓடிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போல் அறமை புலர்வீர் நாமேல் நடவீர் நடவே. இப்படி அருளாளர்கள் தங்களுக்காக பாடவில்லை, தங்களுடைய புகழுக்காக பாடவில்லை. இறைவன் விரும்பி அவர்களை பாடுமாறு பணித்தார். அவர்கள் பாடினார்கள். பின்னால வந்தவர்களால் அதெல்லாம் எடுத்து தொகுத்து அதுக்கு தலையங்கம் போட்டு எங்களை படிக்க வழிகாட்டினார். ஆகவே இந்த பாடல்களை நீங்கள் பாடினீர்களானால் இறைவன் விரும்பி எங்களுக்கு வரத்தை தருவார். அதான் திருமுறைக்கு இருக்கிற சிறப்புக்காக. திருமுறை எத்தனை அற்புதங்களை செய்தது என்பதை நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீர்கள். இந்த திருமுறையில் இருக்கிற இன்னும் ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லி நான் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். சிவாச்சாரியார்கள் இந்த மண்ணை
பெரிய மந்திரம் பாரு. மணிவாசர் சொல்லுவார், ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்ப்பருவார் அச்சோவே. அந்த ஓம் என்கின்ற மந்திரத்தினுடைய பொருளைத்தானே முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் பண்ணினான். அதனால குருநாத சுவாமி இங்க தெற்கு வளத்துல அந்த சிற்பத்தை பார்க்கலாம். சிவபெருமானுடைய மடியிலே பிள்ளை இருந்து கொண்டு அப்பாவிற்கு ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை உபதேசம் செய்தார். நான் தந்தைக்கே சாமியானார், தகப்பன் சாமின்னு சொல்வார். அந்த ஓம் என்கின்ற மந்திரத்தினுடைய சிறப்பு அவ்வளவு. இந்த திருமுறைகளிலே முதலாம் திருமுறையிலே இருக்கின்ற முதலாவது தேவாரம் தோளுடைய செவியன். எல்லாருக்கும் தெரியும், சம்பந்தர் முதல்வர் பாடல். இந்த தோ என்பது தமிழ் படித்தவர்கள் தெரியும். இத்தன்னாவையும் ஓவன்னாவையும் சேர்த்தால் தோ என்று தோ. அப்ப தோ அந்த ஓங்காரத்திலே முதலாவது தேவாரம் தொடங்கி 12ஆம் திருமுறையாக இருக்கின்ற பெரிய புராணம், அது உலகலாம் என்று தொடங்கி உலகலாம் என்று முடிகின்ற காப்பியம். சிவபெருமான் எடுத்து கொடுத்த அடி உலகலாம் என்று சொன்னார். உலகலாம் வந்து ஒரு பெரியவன் எவ்வளவு நேர்மதிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து அவரான் மலர்ச்சியப்படி வாழ்த்து வணங்குவார் என்று உலகலாம் என்று தொடங்கிய பாடல் அது. 4282 பாட்டு. 82வது பாட்டு என்ன சொல்லுது? உலகலாம் என்று முடியுதுவார். தொடக்கி வச்ச அடியிலே அந்த கடைசி பாட்டை முடிச்சார் சேர்க்கலார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுவார் அறியாதவர் மாண்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் என்று கடைசி பாட்டினுடைய கடைசி வரியை முடிச்சார். அப்ப கடைசி எழுத்து என்ன? உம்மன்னா. இங்க உங்களுக்கு ஓம், அங்கவும் இந்த ஓம் என்கின்ற அந்த மந்திரத்தினுடைய உட்பொருளாக, விரிந்த பொருளாக, சுருதி பொருளாக இந்த திருமுறைகள் அடங்கி இருக்கிறது. அது முருகப்பெருமானுக்கு தெரிந்த அருமையான மந்திரம், சிவபெருமானுக்கு உபதேசித்த மந்திரம். ஆகவேதான் அந்த ஓங்காரம் என்பது மிக உயர்ந்தது. அந்த ஓம் என்கின்ற மந்திரத்தை நாங்கள் எல்லாரும் உச்சரிக்கிறோம் என்றால் அது பெரிய சிறப்பா. இந்த திருமுக திருவானந்த வாரியார் ஒரு தெரியும், பெரிய முருக பக்தர் சொல்லுவார், இந்தியாவில் இந்த ஓம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிக்க ஆமாங்க ஆமாங்க என்று சொல்வார். ஆனால் இலங்கையில சிறப்பாக யாழ்ப்பாணத்திலே நாங்கள் எதை கேட்டாலும் ஓம் 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 என்று பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கிறோம். இலங்கையில முதல் வந்து பிரசங்கத்துக்கு வந்துவிட்டு பலாலி விமான நிலையத்தில் இந்தியாவுக்கு பேருவதற்காக போகிறார். பத்திரிகையாளெல்லாம் போய் யாழ்ப்பாணத்தில் சுவாமி நீங்கள் கண்ட சிறப்பு என்னன்னு கேட்டார்கள். தமிழகத்திலே இந்தியாவிலே வேற்று நாட்டிலே காண முடியாத ஓங்கார மந்திரத்தை தமிழர்கள் எல்லாரும் உச்சரிக்கிறார்கள். ஏன்? யாழ்ப்பாண கலாச்சாரம் கந்த புராண கலாச்சாரம். சொன்னேனே, கந்தனை அடிப்படையாக கொண்டு அந்த காலத்தில் கந்த புராணம் தெரியாதவர்கள் யாரும் இல்லை பாருங்க. இப்ப விதம் விட்டோம், கந்த புராணம் தெரியுமா? ஆறு பாடு எல்லாரும் அப்படியே வந்து சொல்லி இப்ப நெட்ட தட்டி பாப்பாரு, ஆறு பாடு சொல்லுவாங்க.